இந்த 5வது வார்த்தையில் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், வார்த்தைகளை முடித்து 5வது வார்த்தையில் அவர் சிலுவையில் தொங்கி அவர் சொல்லுகிறார், இதோ நான் தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு இப்படி சொல்லுகிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு தண்ணி தான் தாகம் எடுக்குதுன்னு சொல்லி அவர்கள் அந்த காடல் எடுத்து அந்த பஞ்சை எடுத்து அதில் தண்ணியை நனைச்சு கொடுக்குறாங்க, குடி. ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த தாகம் ஆத்துமா தாகம் அப்படி சொல்லுவார்கள். ஆத்துமா தாகம் கூட இல்லை, அவருக்கு தாகம் ஆவியின் வரங்கள் மேல இருக்கிற தாகம். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள், வல்லமைகள், அற்புத அடையாளம் செய்யக்கூடிய அந்த வரங்கள் வேண்டும் என்கிறது தாகமா இருக்கிறார் என்று சொல்லிதான் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் கேட்கலாம். எரேமியா எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9லிருந்து வாசிக்கலாம். எல்லாவற்றிலும் பார்க்கிலும் கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? ஆத்துமாதாக நாம் பிரசங்கிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆத்துமாதாகம் அல்ல. ஆத்துமாதாக என்ன சொல்லுகிறது இந்த இடத்துல? அது மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல எச்சரித்து நமக்கு சொல்லுகிறது. அருமை தேவனுடைய பிள்ளைகளை, எரேமியா இந்த 17:10 வாசிக்கும் போது அங்கேயும் இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே ஒருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் நான் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்துகிறோமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த இருதயத்தை குறித்து ஆண்டவர் அங்க தெளிவாக சொல்லுகிறார். சங்கீதம் 139வது சங்கீதம், என் உட்கார்தலையும் என் எழுந்துகிறதையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். நான் கூட பாருங்க, ஒரு இருதயத்துக்குள்ள இருக்கிறத அறியும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவருக்கு கொடுத்துருப்பாராக என்று சொல்லி. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜாய் டிவியின் வழியாக இந்த செய்தி 7 வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இது பாருங்க, யோசிக்க வைக்கிறது. கர்த்தருடைய பாதத்தில் நின்று இந்த சத்தியத்தெல்லாம் எழுதும்படியாக அவர் செய்தார். இதெல்லாம் பாருங்க, 2019 ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதைதான் இந்த வேத வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அந்த இருதயத்தின் நினைவுகள், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனாலதான் சில காரியங்களை செய்யும் போது நான்லாம் அதை யோசனை பண்ணி இவ்வளவுதான் சொல்லி விட்டு விடுவேன். அவனுடைய இருதயத்தை அவங்க சொல்றதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி, அவங்க வருவதற்கு முன்னாடி நாம் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சூழ்நிலையில் இருக்கிறதா வரும். அப்போ இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் நான் தாகமாக இருக்கிறேன். அப்போ என்ன தாகம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக கேட்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றை இலவசமாக கொடுப்பேன். என்ன தாகம்! ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவர் நோக்கி பார்ப்பது, அவன் அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும். குருடர், செவிடர், முடவர், சப்பானி, ஊமைகளை குணமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுதான் அவருடைய தாகம். ஆத்துமா தாகம் அல்ல. மரித்தோர் உயிரோடு எழுப்புவாரா என் ஊழியக்கார? ரட்சிக்கும்படியா ஜனங்களை எடுப்பாரா? இப்படி பல ஆயிரம் ஜனங்களை இன்னைக்கு
குவியலா கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து மந்தையில சேப்பாரா என்று சொல்லி தாகத்தில் இருக்கிறார் என்றுதான் இந்த 5வது வார்த்தை சொல்லுகிற தாகமாய் இருக்கிறேன். நம்ம எந்த தாகத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஆத்துமா தாகம். ஆத்துமா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கின்ற சொல்லுகிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தின் நினைவுகள் அவர் அறிந்தும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவருடைய பின்னாடி சென்று அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறியும்படியா செய்கிறதா இருக்கிறாரா? ஆனா இங்க இருக்கிற தாகம் என்ன? அவர் அந்த 21:6 சொல்லுகிறார், அல்பாவும் உமையும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். எவன் ஒருவன் தாகமா இருக்கிறானோ அவனுக்கு நான் ஜீவன் நீரூற்று தண்ணீர் இலவசமா தருவேன். ஜீவன் நீரூற்று தண்ணீர், ஜீவன் உயிர், இந்த தண்ணீரை தருவன் என்று சொல்லுங்க. யார் இந்த வரங்கள் வல்லமை வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் காத்திருப்பதெல்லாம் இல்லையா, பெயருக்கும் புகழுக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கு தானே காத்திருக்கிறோம். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் நாம் இன்னைக்கு கர்த்தருடைய ஆத்தும் பிள்ளைகளுக்காக ஜனத்துக்காக மனம் திரும்ப வேண்டுமே, ஆண்டுடைய மகிமை காணப்பட வேண்டுமே, ஆண்டுடைய வல்லமை செய்ய வேண்டும் என்கிற இன்னைக்கு நமக்கு தாகம் இல்லையே. நம்முடைய தாகம் எல்லாம் எவ்வளவு பெரிய பட்டம் வாங்க வேண்டும், எவ்வளவு பெரிய பங்களா கட்ட வேண்டும், எவ்வளவு பெரிய சொத்து சுகத்தை சேர்க்க வேண்டும் என்று நாம் இருக்கிறோமே. இதுதானே நமக்கு தாகமாய் இருக்கிறது. அதை தான் இயேசு அங்க வேதனையோடு சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். அவன் தண்ணி கொடுக்கிறான். நாம் அங்க ஆத்துமா தாகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் சொல்லுகிறார், என் அற்புத அடையாளங்களை யாரு செய்வா என்று சொல்லி அங்கே கேட்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவன் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவான். அல்லேலூயா. விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள. விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமா பெற்றுக்கொள்ள கடவான். யாரு உட்கார்ந்து ஆண்டவரை நான் ஜெபிக்கும் பொழுது குருடன் பார்வை அடைய வேண்டும், செவிடன் கேட்க வேண்டும், மொரவன் நடக்க வேண்டும், சப்பானி ஓட வேண்டும், கூனி நடக்க வேண்டும், மரித்தோர் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி யாரு தாகமா என்னிடத்துல கேட்கிறானோ அவன் இதை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிறார். நம்ம எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? பேய், பிசாசு, பில்லி, சூனியம், மந்திரம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினா, தேவன் உன்னோடு இருக்கிறார், ஒருவனும் மேற்கொள்ள முடியாது. ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை தண்டித்து உணர்த்தி ஆசீர்வதித்து அவனை செல்லமா வைத்திருக்கிறாரோ அப்படிதான் இந்த கடவுள் நம்மளையும் தண்டித்து செல்லமாய் வளர்த்து வைத்திருக்கிறார். அடிக்கிறவர் அவர்தான், ஆதரிக்கிறவர் அவர்தான். அதுதான் மத்திய எழுதின சுவிசேஷம் சொல்லும், பரிசுத்த ஆவியானவரை குற்றப்படுத்தினால் இம்மைக்கும் மறுமைக்கும் நாம் மன்னிக்கிற தேவன் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது பாருங்க. இங்க இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர், தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர்கள் இன்னார் என்பதையும் அறிந்திருக்கிறாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நீ தாகத்துக்கு கேட்கிறவர் கொடுக்கிற இன்னார் என்று அறிந்து நீ கேட்டிருந்தா உனக்கு தாகத்துக்கு ஜீவ நீரூற்று தண்ணீரை கொடுத்திருப்பார். இது குடிக்கிற தண்ணி அல்ல, ஜீவ நீரூற்று தண்ணீர். ஒரு மனுஷன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவனை நின்று செபித்து அந்த உயிரை காப்பாற்றி, அந்த வியாதியை வெளியேற்றி, அந்த ஊனத்தை வெளியேற்றி, அந்த குஷ்டரோகியை வெளியேற்றி, அந்த போராட்டத்தை வெளியேற்றி அவனுக்கு நன்மை செய்வதுதான் தாகம். அந்த தாகத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம என்ன தாகத்தில் இருக்கிறோம்? எப்படி இன்னைக்கு மற்றவங்க ரட்சிக்கப்படுவார், அங்க ரட்சிக்கப்படுவது எப்படி? இந்த தாகம் தான் கேட்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அறிய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அறிய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப யார் என்னிடத்துல தாகமா இருக்கிறா? யார் எனக்கு விசுவாசமா இருக்கிறா? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா?
ஸ்தோத்திரம். பாவ நிவாரண பலி, சூத்திர பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி கொடுன்னு நம்ம எந்த பலி கொடுக்குறோம்? அவர் ஆடி பாடி துதித்து அவர் பலி கொடுக்கணும். எங்க நம்ம அதை செய்கிறோம்? இதெல்லாம் தாகமா இருக்கிறார் ஆண்டவர். அதுதான் 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவருக்கு ஆசைப்படுகிறார் இல்லையா? பாவ நிவாரண பலி, சூத்திர பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, இந்த 4 பலி சபையில் எடுக்கணுமா? இதற்கு நல்லா பாடி ஆடி துதித்து அவரெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. అందులో தாகமா இருக்கிறார். நம்ம என்ன ஆராதனை செய்கிறோம் இன்னைக்கு இல்லையா? யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர் ஒரு காலம் தாகமடையா. அல்லேலூயா. ஒரு நாள் தாகம் இல்லை. இந்த தாகம் தான் அவர் சொல்லுகிறார். நாங்கெல்லாம் இந்த இப்ப உபவாசத்துல தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாளும் 9 மணி 8 மணி 7 மணிக்கு தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். ஆனால் எங்கள் இடத்துல சோர்வு இல்லை. ஏன்னா அவருடைய தாகம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்ட சொல்ல, நான் 7 வருஷம் அதிகாலையில் கர்த்தரோடு கூட அந்த 7 வருஷம் அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பெற காத்திருந்தேன். நம்ப மாட்டீங்க யாரும் சொன்னா, பொய்ன்னு நினைப்பார்கள். 7 வருஷம் காத்திருந்த பிறகுதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் இன்னைக்கு இந்த பூமியில் எத்தனை விதமான ஆவிகள் இன்னைக்கு மனிதருக்கு விரோதமாக செயல்படும்படியாய் அது பர்மிஷன் கேட்டு வருகிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, அதை தான் எபேசியர்ல சொல்லும் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துறை தண்டங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. தீங்கு நாளில் அவைகளை நீ எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிந்து நீக்க திராணி உள்ளவர் தேவனுடைய சர்வதரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கு எபேசியர் 4 ஆவிகளாம், வானமண்டலத்தினுடைய பொல்லாத 4 ஆவி நாங்கள் சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லுகிறார், உங்களில் உள்ள மூப்பருக்கு, அந்த மூப்பர்கள் எல்லாம் சொல்லி வந்து கடைசியில சொல்லுவார், உன் எதிராளியே பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேட உன்னோடு கூட இருந்தவன், உன்னோடு பழகினவன், உன்னோடு சாப்பிட்டவன், இவன் தான் பிசாசா மாறுகிறான். அதனாலதான் பேதுருவிட சொல்லுவார் ஆண்டவர், மனுஷனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறாய் பேதுரு, நீ தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்கல, அப்பால போட சாத்தான்னு சொன்னார். அல்லேலூயா. யார் சாத்தான்? கர்த்தருக்கு விரோதமா அவருடைய தாகத்துக்கு ஆசை இல்லாதபடி, தாகத்துக்கு இல்லாதபடி உலக தாகத்தில் ஓடுகிறவர்கள் இன்னைக்கு சாத்தான் என்று சொல்லப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் அந்த 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சாத்தான் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அந்த துணிக்கையை வாங்க ஆரம்பித்தான்னு சொல்லப்படுகிறது. அவன் சாத்தான் இருதயத்தை வெளி காசு வாங்கிக்க வெளியே தூண்டுகிறான். அவன் உருவத்தில் வரல, எண்ணங்களில் வருகிறான் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லுகிறார், வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, சிகப்பு குதிரை, மங்கின குதிரை. சிகப்பு குதிரையில வந்தவனுக்கு பட்டயம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சமாதானத்தை கெடுக்கும் ஒருவர் கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அவருடைய தாகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இதிலிருந்து ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எச்சரித்து சொல்கிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் சொல்கிற 91 சொல்லும், இரவில் உண்டாக்குற பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்குற சங்காரம், இதையெல்லாம் அவருடைய பாதத்தில் தாகமா நின்று கேட்டபோது இப்படிப்பட்ட ஆவிகளை வெளிப்படுத்தி எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தார் என்று மாறும். சகரியா 6:2 வாசிக்கும் பொழுது அங்க சகரியா கேட்கிறார், இந்த ஆவிகளாம் என்ன? இந்த வெளிப்படுத்தல 6 அந்த 8 வாசிக்கும் போது சொல்ற, மங்கின குதிரையில வந்தவன் இடத்துல ஒருவரை ஒரு கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அவன் மிருகத்தினாலும் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் இப்படி 1/4 பங்கு ஜனங்களை கொலை உண்டு எடுக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்கிறார். அதுதான் சகரியா கேட்பாரு, அந்த ஆவி யாருங்க ஆண்டவர்னு சொல்லும்போது சகரியா 6ஆம் அதிகாரம் 2 வாசித்தாங்க. சொல்லுவார், சர்வ வல்லவருடைய அருகாமையில் இருக்க வானத்தினுடைய 4 ஆவிகள். அல்லேலூயா. இப்படி இந்த ஆவிகள் வரங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இதுதான் தாகம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்து எதுக்கு நான்லாம் புற மதத்திலிருந்து மனம் திரும்பி வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தாகம் இதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. நாம் தவறான காரியங்களை நோக்கி தாகத்தில் இன்னைக்கு நாம் இருந்துடக்கூடாது. நமக்கு ஒரு வயராகி இருக்கணும். நான் செவம் பண்ணி ஒரு முடவை நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எந்த தாகத்தில் இருக்கிறோம்? அல்லேலூயா. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன தாகம்? இதுதான் இன்னைக்கு இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, உங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே. அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறல்ல, பெருக்குமா சின்னரோட பாட்டு பாடியிருப்பாங்க ஐயா அவங்கள. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னைய பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனந்திருந்து இயேசுவிடம் ஓடிவா. அல்லேலூயா. நாம் பார்த்த 5 வார்த்தைகளை பார்த்தோம். இப்பொழுது 6வது வார்த்தைக்குள்ள நாம் செல்ல போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் அந்த 30ஆம் வசனத்தில் அங்கு சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்ப இங்கு சொல்லுகிறார், அந்த காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்றார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாயிருக்கிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அப்ப என்ன முடிந்தது? நான் எனக்கு நீ கொடுத்த ஊழியத்தை செய்து முடித்த ஆண்டவரே. அல்லேலூயா. நீ என்னென்ன எனக்கு ஊழியத்தை கொடுத்தியோ அதை செய்து முடித்தேன். இன்னைக்கு ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா நாம் ரவுண்ட் அடிக்கிற ஆளா இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வேலையை விட்டுட்டு, கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுட்டு, கர்த்தருடைய ஆராதனை விட்டு, கர்த்தருடைய சபையை விட்டு வேற எங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி சொன்னது அத்தனை காலத்தையும் ஒழுங்கும் கிரயமா செய்து முடித்திருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி சபையை நாம் நடத்துகிறோம்? இன்னைக்கு எப்படி இன்னைக்கு வீடு சந்திக்க போகிறோம்? அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், என்ன பஜனைக்கு வந்து இவங்க கலெக்ஷன் பண்ண போறாருன்னு சொன்னார். அல்லேலூயா.
என் தேவனிடத்துல நான் சொன்னேன், அப்பா உன் பாடலை அந்த தெருவில் நான் பாடி போனால் அந்த தெருவில் எப்படி எரிக்கோ மதில் சரிந்து விழுந்தது போல ஒருவேளை அந்த ஊர்ல கட்டி வைத்திருக்கிற ஆவி ஓடுமே என்கிற அந்த தாகத்தோடு கூட அவர் சொன்னாரு, நீர் அந்த போய் அங்க ஜெபித்தேனா ஓடி போகணும்னு சொன்னாரு. நான் ஜெபித்த அந்த பஜனையை எடுத்து அந்த ஊருக்குள்ள போனால் நிச்சயமா அங்க அந்த ஊர் ரட்சிக்கப்படும், அந்த தெருவு ரட்சிக்கப்படும், அந்த தெருவு மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அங்க ஒரு விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம். செய்து முடித்தேன். என்னென்ன செய்து முடிக்கிறோம்? இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நேரம் நான் கூட வீட்டுக்கு அந்த வீட்டுங்களை போய் நின்றுட்டு காரை நிறுத்திட்டு அங்கங்கே போய் நாம் என்ன பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை வாங்கிட்டு வரலாம். அது பெருசு அல்ல. இயேசு பிறந்தார், அந்த தெருவுக்கு போகணும், பயப்படக்கூடாது. நாங்கள் ஏறக்குறைய 18 கிராமம் 18 டவுனுங்களில் உள்ள முழுவதும் இதை செய்த காணிக்கைக்கு அல்ல, இயேசு பிறந்தார் என்று சொல்லி அந்த பிறப்பின் நற்செய்தியை பாடலா கொண்டு போனோம். இதை பலர் நினைக்கிறார்கள் இது காணிக்கை, இது பண சம்பா. இல்ல, அவருடைய தாகம். நான் செய்து முடித்தேன். அவர் என்னை செய்ய சொன்ன காரியத்தை நான் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு இந்த சத்தியம். 7 வார்த்தைகளை அவர் என்ன பேசினார், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் அந்த வார்த்தையை பேச போறோம். உண்மை இருக்கிறவங்க பேசுகிறார்கள் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கோவிச்சுக்காதீங்க. எப்படியாப்பட்டவங்கள அந்த வார்த்தை நீங்க பேசிக்கொண்டிருப்போம். 7 வார்த்தை. இந்த வார்த்தை பேச எனக்கு தகுதி இருக்குதா? நான் அவர் சொன்ன வார்த்தை செய்திருக்கிறேனா? நான் அன்பா நேசித்தனா, மன்னித்தனா? என் தாய் யாருன்னு தெரியப்பட்டதா? நான் என்ன தாகத்துல இருந்தேன், என்னத்தை செய்து முடித்திருக்கிறோம் அப்படிங்கறதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எல்லாம் செய்து முடிச்சேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் இருக்க முடியுதா? சிலர் கேள்வி கேட்கிற, அது என்ன உபவாசம்? வேதம் சொல்லுகிறது உபவாசத்தினால ஜெபத்தினால இவ்வப்படியான ஆவிகளும் நோய்களும் ஓடாதுன்னு சொல்லி உபவாசத்தை பத்தி நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற. உபவாசம் இருக்க முடியாதவர்களே, உபவாசத்தை பத்தி குற்றப்படுத்தாதே. செய்து முடிக்க வேண்டும். அவர் சொன்ன காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். 40 மணி நேரம் சென்ற இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு 15, 16 தேதி 40 மணி நேரம் நாங்கள் புசியாத குடியாத இருந்தோம். 4 பேர். நிறைய பேர் வந்தார்கள். பாவம் அவங்கள கொஞ்சம் இருந்தாங்க உபவாசம். ஆனால் நாங்கள் மணவாளன் இருக்கும்போது மணவாட்டிக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சொல்லினால் நாங்கள் 40 மணி நேரம் இருந்து இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். இன்னைக்கு சிலர் கேட்குறீங்க, அது என்ன உபவாசம்? இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த நாளை கொண்டாடுவதற்கு என்ன? செய்து முடித்தேன். நீங்களும் நான் முடியுதா? ஜாய் டிவியின் வழியா அந்த வார்த்தை கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக, என் சபை மக்களுக்காக, என் உலக ஜனத்துக்காக நான் உபவாசம் இருந்து அவர் சொன்னதை செய்து முடிக்க வேண்டும். மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்தார். எஸ்தர் ராஜாத்தி ஜனத்துக்காக 3 நாள் உபவாசம் இருந்தார். நீ நாள் என்ன உபவாசம் இருக்கிறோம்? அல்லேலூயா. அதுதான் அந்த வேதம் மெச்சது. செய்து முடித்தார். நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கோச்சுக்காதீங்க, ரவுண்டு வேண்டாம். சபை மக்களை பார்க்கலாம். சபை மக்களுக்கு தேவையான உபவாச கூட்டத்தை நடத்தி அந்த சபை மக்களுக்காக ஜெபிக்கலாம். சபை மக்களுடைய கண்ணீர் கவலைகளை தடைப்பதற்கு அவங்களுக்காக ஜெபிக்கலாம். சபை மக்களுடைய எல்லா காரியத்தையும் ஜெபிக்கலாம். இந்த ஆட்டை வளர்த்தாதான் நாம், நீ கலகம் இல்லாத ஞானப்பால் இந்த ஆட்டு கொடுக்கிற, அந்த ஆடு உனக்கு பால் கொடுக்கிறது. அது நிமித்தமா இந்த சபை, இந்த ஊழியக்காரன் வளர்க்க மறந்து போகாதீர்கள். எவ்வளவு பேர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பாருங்க, அந்த நாள்ல அவங்க சொல்லி அழுகிறார்கள். இவர் எங்க திண்ணையில இருந்தாருங்க ஐயா, நாங்க தான் வீடு கொடுத்தோம், எல்லாம் செய்தோம், போனோம். இன்னைக்கு மாடி பங்களா வந்த ஒரு அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரை கொடுக்கல. செய்து முடித்தாய். என்ன செய்து முடித்திருக்கிறாய்? அதுதான் அங்கு 2வது வார்த்தையில் அரவணைக்க முடியலையே. எந்த திண்ணையில உட்கார்ந்து அதை நினைக்கணும். அந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன், தெருக்களை படுத்திருந்தேன், தண்ணி இன்னைக்கு கஞ்சி கொடுத்தேன், குழு குடிச்சேன், இதையெல்லாம் நினைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பங்களா வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மள ஆசீர்வதித்திருக்கிற பழையவைகள் எல்லாம் நினைக்கணும், நினைச்சு பார்க்கணும். கெட்டதல்ல, நல்லது. அல்லேலூயா. அதேதான் இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் சுவிசேஷகர் இல்லையா, இந்த தெருவில் போய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். என்ன பிரசங்கம்? போதகர்கள் இன்னைக்கு நல்ல இதெல்லாம் எப்படிலாம் செய்ய வேண்டும் என்பதை தான் செய்து முடிக்க வேண்டும். அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்ய முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இன்னைக்கு இந்த 7ஆம் நாளில் திருவிருந்து,
ஆனா நம்ம மாசத்துக்கு ஒரு நாள் தானே திருவிருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறோமா? வாரத்தின் முதல் நாள் தானே அப்பம் பெடுக்கிற நாள், 7வது நாள் தானே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஒருவேளை அது கஷ்டமா இருக்கும். வேதத்துல என்ன இருக்குதோ கூட்டக்கூடாது குறைக்க கூடாதுன்னு அதுதான் சொல்றாரு. அந்த 6வது நான் செய்து முடித்தேன். நம்மளால முடிகிறதா? இன்னைக்கு நர்மதேவனுடைய மோசே அந்த எபிரேயர் 11 சொல்லுகிறார், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவித்து இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாய் இருக்கிற ஊழியக்காரர்களே, ஊழியர்களே, இன்னைக்கு எது மேல நோக்கமாய் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல செத்து போனா எதை எடுத்துக்கிட்டு போவோம்? நாம் சம்பாதிக்கிற சபை மக்கள், நாம் சம்பாதிக்கிற அன்பு, இதை தான் எடுத்து போக முடியும். அல்லேலூயா. இப்படி இருக்கிறோம் இன்னைக்கு. பவுல் பாருங்க, அவர் ஊழியத்தை பாருங்க, செய்து முடிக்கிறார். யோசுவா அந்த ஜனங்களுக்காக நின்று அந்த ஊழியத்தை செய்து முடிக்கிறார். நீங்களும் நான் என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? பணமும் பட்டமும் பதவியும் பொருளும் ஒரு நாள் கிட்ட வராது. கர்த்தருடைய வார்த்தை செய்து முடிக்கிற உனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்து உன் அழகு பார்த்து ஜீவ கிரீடத்தை கொடுத்து உன்னை வழி நடத்துவார். உன்னை மாத்திரம் அல்ல, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உன் கூட பிறந்தவர்களை, உன் தாய் தகப்பனை, உன் சபையை, உன் சபை மக்களை, உன் தெருக்களில், உன் நாட்டையும் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்து ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இதுதான் அவர் முடிந்தது. இன்னைக்கு என்ன முடித்திருக்கிறோம்? அவருடைய வேலையை கரெக்டா செய்யுங்க. ஆலயத்தை பெருக்கிறவர் கரெக்டா வந்து நேரத்தோடு பெருக்குங்க. ஆலயத்தில் ஆராதனை செய்ய நேரத்தோடு செய்யுங்க. வாசிக்கிறவர்கள் நேரத்தோடு அவருக்கு முதலிடம் கொடுத்து செய்து முடிங்க. கர்த்தனை கொடுத்தார் என்று சொல்லி என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையா இருந்த அந்த ஏசாயா 56:10 சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவருடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர்கள். அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்கமயமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாத இருக்கும் பெருவைத்து நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களின் ஒருவனும் தன் வழியையும், அவனவன் ஒருவரும் தன் வழியும், அவனவன் தன் மூலையிலிருந்து பிறக்கும் யோசனையைப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறானா? நான் சொன்ன இதை செய்யணும், நான் சொன்ன ஊழியத்தை செய்து முடிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நீங்களும் நானும் பார்க்கும்படியா நான் அதை செய்து முடித்தேன் என்று சொல்லி ஒப்படைக்கிறார் ஆவியை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒப்படைக்க முடியுமா? சிம்சோனை பாருங்க, தேவனுடைய பிள்ளைதான், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவன் தான், ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவன் தான், சிங்கத்தின் வாயை கிழித்தவன் தான், கழுதையினுடைய தாழை எலும்புகளால் பலாயிரம் ஜனங்களை கொண்டு குவித்தவன் தான். பெலிஸ்தர் பயந்து ஓடினவர்கள். ஆனா ஒரு பெண்ணின் மடியிலே படுத்ததின் நிமித்தமாய் தேவன் அவனுடைய ஆவியை எடுத்தார். அவனை செய்து முடிக்கவில்லை வேலை. ஆனா ஆண்டவர் அவன் கண்ணை பிடிங்கினான், செத்து போனான். சவுல் ராஜா பாருங்க, 1 சாமுவேல் 31 பெலிஸ்தர் வருகிறார் என்று சொல்லி பட்டயத்தை நட்டு அது மேல விழுந்து அவன் குடும்பம் பிள்ளைகள் செத்து போகிறார். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஆடு மாடுகளை மந்தையிலிருந்து கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமாக செய்தது நிமித்தமாய் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கவில்லை. அவன் வாங்கின தண்டனை கேயாசி பாருங்க. எலிசாவுக்கு முன்பதாக போய் தன் வஸ்திரத்தை காணிக்கையை வாங்கி மறைத்து கொண்டு வந்து அவன் வந்து சொல்லுகிறார், நான் எங்கேயும் போகலை என்று சொல்லி. எலிசா சொல்லுகிறார், கேயாசியே, இந்த காணிக்கை வஸ்திரங்களை வாங்கும் போது உன் உள்ளம் பேசவில்லையா? எலியாவுடைய ஊழியத்தை செய்து முடிக்கவில்லை கேயாசி. நாகாமனுடைய குஷ்டரோகம் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. பிதா கொடுத்த ஊழியங்களை கிறிஸ்துவின் அவர் முகத்துக்கு முன்பதாக நாம் எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதோடு முடிந்ததுன்னு பேசிட்டு இருக்கிறோம். இல்லை, இந்த வார்த்தை கேட்டு பாருங்க என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை. அதுதான் 6வது வார்த்தை முடிந்ததுன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அவர் கொடுத்த வேலையை செய்து முடிக்கலாம். அதை விட்டுட்டு எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு வேண்டாம். எங்க பணம் தரங்க நாங்கள் ஓட வேண்டாம். பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது. அல்லேலூயா. இதை தான் இந்த வேதம் நமக்கு
சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, காணிக்கைக்கு முக்கியம் கொடுக்காதபடி, பணத்துக்கு முக்கியம் கொடுக்காதபடி, ஜனத்துக்கும் ஆத்துமாக்களுக்கும் அந்த ஆடுகளுக்கும் எல்லாம் கொடுக்கணும். பாருங்க எப்படி ஏசாயா 56 எப்படி திட்டுறாரு பாருங்க. கொலைக்க வேண்டாத நாய், அவன் தூக்கமயக்கா இருக்கிறவன், அவன் பெருந்தீனி வைத்து நாயின்னு சொல்லக்கூடிய இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தைக்கெல்லாம் போகாதபடி என் அருமையான ஜீவ கிரீடத்தை பெறுகிற என் ஊழியக்காரன் மோசேன்னு சொல்லணும், யோசுவான்னு சொல்லணும், யாக்கோப்புன்னு சொல்லணும், ஆபிரகாம்னு சொல்லணும், ஈசாக்குன்னு சொல்லணும், ஏசையான்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏசையா அந்த ஆசீர்வாதத்துக்கு தாகம் இல்லாதவனா இருந்த நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இன்றைக்கு இந்த 6வது வார்த்தை முடியுது. தேவன் மேல் ஜீவியமே, தெய்வதாரசன் அவசியமே. நேசித்தார் இயேசு ஜீவனை இந்தவரே, பாசமாய் எம்மையும் நேசித்தார் இயேசு ஜீவனை இந்தவரே. நாமும் அதுபோல் ஒருவரை ஒருவர், நாமும் அதுபோல் ஒருவரை ஒருவர் தேசமாய் வாழ்ந்திடுவோம், நேசமாய் வாழ்ந்திடுவோம். தேவன்கள் ஜீவியமே, தெய்வதாசனின் அவசியமே. அல்லேலூயா. இப்ப நாம் கடைசி 7வது வார்த்தைக்குள்ள நாம் செல்லுகிறோம். அல்லேலூயா. 6 வார்த்தையும் அவர் முடித்து 7வது வார்த்தைக்கு அவர் போகிறோம். அந்த மூச்சு விட முடியாத அந்த நேரத்தில், வேகாத வெயிலில் அவர் சிலுவையில் தொங்கி எவ்வளவு அழகா 6 வார்த்தை கொடுத்து 7வது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் அந்த 46ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்லி ஆண்டவர் ஜீவன் 7வது வார்த்தையில அல்லேலூயா பாருங்க, ஆவியை ஒப்படைத்த பிறகுதான் அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7வது வார்த்தை அதை கவனமா கொஞ்சம் வாசிக்கணும். இந்த சாய் டிவி முன்னாடி நின்று கேட்கிற என் அருமை தாயாரே, தகப்பனாரே, என் சகோதரரே, சகோதரிகளே, என் அருமை பிள்ளைகளே, அருமை ஊழியர்களே, இந்த வார்த்தையை, இந்த 7வது வார்த்தையை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்டோம்னா அது ரொம்ப விசேஷமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வேத வசனம் இங்க இப்படியாய் சொல்லுகிறது. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும்
தாழ பூமியில இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? அல்லேலூயா. அந்த 7வது வார்த்தையிலே ஆண்டவர் எல்லாம் ஒப்படைத்து, இல்லை இயேசு பிதாவே உம்முடைய கைகளை என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆவியை கொடுத்த பிறகுதான் அவர் சரீரம் கீழே விழுந்தது. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லுகிறார் எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறது. அப்ப இந்த ஆவி உடலெல்லாம் மண்ணுக்கு போகுது. நம்ம விடுற மூச்சு, சுவாசம், காத்து, இந்த ஆவிதான் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது. ஆதாமை மண்ணினால் செய்து நாசிலை ஊதினார், ஆதாம் எழுந்து ஜீவாத்மாவா நின்று நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. எப்படி இந்த ஆவியை மந்திரம் செய்து எடுத்துட முடியும்? எப்படி இந்த ஆவியை குடுடுகாரன், மந்திரவாதி, மாயவத்தக்காரன், சட்டத்துக்காரன் எடுத்துட முடியும்? ஒருவராலும் எடுக்க முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவரோ, நீ எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் இல்லாதவன் மூச்சு எடுக்க முடியாது. அல்லேலூயா. இதற்கு நாம் பயப்படக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் பாருங்க, அந்த ஆவியை ஒப்படைத்து தான் அவர் ஜீவனை வைத்தார். இந்த ஆவி எடுத்த பிறகு தான் உனக்கு சாவு நம்ம வரும். அப்பதான் அவனை தொட்டு பார்ப்பாங்க, நாடி வேலை செய்தா, மூச்சு வரதா போகுதான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆவி எடுத்த பிறகுதான் அதை போனோன்னு சொல்லுவார்கள். பாருங்க, யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியானவரை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அல்லேலூயா. அவர் என்னை உண்டாக்கினார், ஆனால் அவருடைய சுவாசம் தான் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறது. இந்த மூச்சு, இந்த சுவாசம், இந்த காத்து எல்லாம் பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளன். இந்த ஆவியை எடுக்க ஒருவரால முடியாது. இனி கர்த்தரோடு இருந்தால் அந்த ஆவியார் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு சொல்லுவாருங்களே. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அன்னைக்கு பஸ்ஸில் வரும்பொழுது அவர் ஃபோன் பண்ணுறாங்க அங்கேருந்து, ஐயா அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் பயந்து விழுந்துடுறார். இவர் சொல்லுகிறாரு, அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு எண்ணெய் ஊற்றி கொளுத்திருச்சுல, அந்த ஆவி. பாஸ்டர், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், மனுஷனுடைய ஆவி பேயா உலாத்ததுன்னு சொல்லி வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய ஆவி எனக்கு உயிர் கொடுத்தது. அன்னைக்கு ஆதாமுக்கு உயிர் கொடுத்தது. அதை தாங்க சொல்லி வருகிறது. யோபு 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மற்றும் என் உதடுகள் தீமை சொல்வது இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய ஆவி இருக்குது. இந்த ஆவியை வச்சுக்கிட்டு எத்தனை விதத்துல நம்ம பொய் சொல்றோம், பொய் பேசுறோம், ஏமாத்துறோம், திருடுறோம், களவு செய்கிறோம். இதை தாங்க வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவியில இருந்தால் தேவன் உங்களை நிதானித்து அறிய செய்வார். எல்லாம் சொல்லுவார்கள், நான் அப்படியே ஊழியக்காரன், வேலைக்காரன், கர்த்தருடைய செருப்புக்கு நாம் பாலிஷ் போடக்கூடியவன், வேலைக்காரன், ஊழியக்காரனாகி நான் பெரிய ராஜா இல்லை, நான் தான் மார்க்கெட்டுக்கு போகணும், நான் தான் சாமா வாங்கணும், நான் போனா தான் என்ன கத்திரிக்கான எனக்கு தெரியும். இன்னைக்கு ஊழியக்காரன் ஆகிட்டவரோட நாம் ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிறோம். முடியாத இருந்துட்டா பரவாயில்ல, வேலைக்காரன் வச்சுக்கலாம். மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. எனக்கு வேலைக்காரர் இருக்கிறார், அது கேட்கிறாரு பாரு கேயாசியே. ஆண்டவர் 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனத்துல, கேயாசியே, திராட்சை செடிகளும் தோட்டம் துறவுகளையும் ஆடு மாடு மிருக ஜீவன்களையும் வேலைக்காரன் வேலைக்காரிகளையும் பணமும் பொருளும் சொத்தும் வெள்ளியும் உண்டாக்குவது இது காலமா கேயாசியே. ஆண்டவர் 7வது வார்த்தையை வேதனையோடு அங்க பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னிடத்துல ஆவியா இருக்கிறேன், இதை தெரியாத அந்த ஆவி பேயின்னு சொல்லுகிறையே என்று சொல்லி வேதனை அடைகிறார். 2 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி சாதாரண ஆவி இல்லை, அது கர்த்தரோடு கூட இருக்கிற ஆவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குட்பட்டவராய் இருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக, மாம்சத்துல அவங்க சரீரம் செத்து போச்சு, கல்லு கொண்டு போயிட்டாங்க, ஆனா ஆவி எங்க போயிருக்க? தேவனிடத்துல போய் இருக்கிறது.
வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அது உள்ளத்தின் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் கர்த்தருடைய ஆவி. பேய் அல்லாது. எப்படி சொல்ற பாஸ்டர், எப்படி சொல்லலாம் நீங்க? மனுஷனுடைய ஆவி பூமியில சுத்துதுன்னு அவர் சொல்லுவார். குடுகார சொல்லும், மந்திரவாதி சொல்லும், மாயவத்தக்கார சொல்லும், எல்லாம் சொல்லுவார்கள். வேதத்தை தெரிந்த நீங்களும் நான் எப்படி சொல்லுவது? வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஆவியை ஒப்படைத்த பிறகுதான் அந்த ஆவி கடத்தலிட போயிருச்சு. இயேசுனுடைய சரீரம் கீழே விழுந்தது. யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சகல பிராணிகளுடைய ஜீவனும் சகல மனுஷருடைய ஆவியும் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, எசேக்கியா 21ஆம் அதிகாரம், என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜாய் டிவியின் வழியா இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகளே, இந்த எசேக்கியா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் ஆழமா நிதானித்து அறிந்து யோசித்து பாருங்க. இந்த வசனம் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுகிறது பாருங்க. நான் இன்னைக்கு வந்திருக்கிற என் கார், இந்த கார் டயருக்குள்ள ஆண்டவர் இருந்து என்னை கூட்டி வந்தாருங்கிறத நான் சொல்லுகிறேன். யார் நம்ப முடியும்? ஆனா எசேக்கியேல் 1:20 சொல்லுது, வாசி கேட்கலாம். ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின, அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் போயின்றிருந்த சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. பாருங்க, பிளேன் அடி போய் தான் மேலே எழும்புகிறது, சக்கரங்களும் மேலே எழும்புகிறது. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் சொல்லும்போது இவைகளும் சென்றன, அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க போகிற 2 வீலர் 4 வீலர் இப்படி எல்லாம் நீங்க விடுற மூச்சு, நீங்க எல்லா இடத்துல கப்பல் பிளேன் எல்லா இடத்துலயும் நீராவி பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்க இயக்கி கொண்டிருக்கிறேன், மறந்து போக கூடாது. 7வது வார்த்தை, இவ்வளவு பெரிய வார்த்தை. இதை எப்படி இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம்? இந்த வார்த்தை எப்படி ருசித்து கொண்டிருக்கிறோம்? இந்த வார்த்தை எப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறோம்? என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் சொல்லுகிறார். அதுதான் ஆவியை ஒப்படைத்து விட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஜீவனை வைத்தார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவி முக்கியமானது. அதுதான் இன்னைக்கு வேதம் நமக்கு எச்சரித்து இந்த நாளிலே சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சாவு ஏன் வருகிறது? இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். இதை நான் மறந்து விட. சங்கீதம் 146வது சங்கீதம் 3:4 வாசித்தாங்க சொல்லுகிறது, பிரபுகளையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் யோசனை எப்படி நடந்தான்? அவன் ஆவி கடவுள் எடுத்துக்கிட்டாரு, அவன் சரீரம் மண்ணுக்கு போயிடும். அவன் யோசனை எப்படி போகாது? 30 வெள்ளி காசு வாங்கணும்னு யோசனை பண்ணாம பாரு. அல்லேலூயா. ஊழியக்காராகி நாம், ஜெபிக்கிற பிள்ளைகளா நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எதை யோசிக்க வேண்டும்? அதை யோசித்து ஆவி நம்மளோடு இருக்கிறது என்று சொல்லி, கர்த்தர் என்னோட இருக்கிறார் நம்பு, கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொல்லி, என்கிட்ட பேய் வந்துருச்சு, சாத்தா வந்துட்டான், பில்லி வந்துருச்சு, காத்து வந்துருச்சு, கருப்பு வந்துருச்சுன்னு பயப்படாத. எவைகளும் நம்மளை தொட முடியாது. கர்த்தருடைய ஆவி நம்ம கையில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 104வது சங்கீதம் 29-30 வாசித்தாங்கள் சொல்லுகிறது, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். பாருங்க, ரோட்ல விழுந்துட்டோம், மயக்க வந்து விழுந்துட்டோம், முகம் மறைக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள ஐயோ என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் குடும்பம், என் தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள நம்ம யோசிக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாரு, உன் முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்புவார்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சுவாசத்தை எடுத்த பிறகுதான் உன் சரீரம் மண்ணுக்கு போகுது, இல்லைன்னா வேற எங்கேயும் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில, ஆதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில, ஆதரவ யாரும் இல்ல
எனக்கு இந்த உலகத்தில உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்து கொள்ளும் ஐயா, சபையில சேர்த்து கொள்ளும் ஐயா. அதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில, அதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில. பட்டேனே, உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேனே. தனிமையில் நானும் தள்ளப்பட்டேனே, உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேனே. சஞ்சலத்தில் தானே கண்ணில் இருளடைந்து போனது, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனது. சஞ்சலத்தில் தானே கண்ணில் இருளடைந்து போனது, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனது. கலங்கி தவித்தேன், காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே எனக்கு வழிகாட்டிடுமே. கலங்கி தவித்தேன், காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே எனக்கு வழிகாட்டிடுமே. ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்து கொள்ளும் ஐயா, சபையில சேர்த்து கொள்ளும் ஐயா. அதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில, அதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில. அல்லேலூயா. பாருங்க, அப்ப இன்னைக்கு அதுதான் ஆவி எடுத்துக்கொள்ளுவார், நம்ம மறிக்க வேண்டியது இருக்கிறது. பாருங்க, இந்த சொர்க்கரதம்னு சொல்லி இன்னைக்கு இருக்குது இல்லையா? அதுக்கு எரேமியாகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல, நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்களை கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். ஆமே, ஒப்பாரி. அப்போ அந்த சொர்க்கராத வரப்போறதை எரேமியா கிட்ட என்னைக்கு சொல்லி எழுதியிருக்கிறார் பாருங்க. இங்க சாவு வருது, மேலே பார்த்தோம். அந்த சாவு அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பாரி இன்னைக்கெல்லாம் அழுவ முடியாது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறாரு, பென்ட்ரைவர் போட்டு அந்த சாவு அழுது அந்த பாட்டை கேட்டால் எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும். அல்லேலூயா. அப்படி தான் இன்றைக்கு இருக்கிறதுன்னு இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆவியை ஒப்படைத்த பிறகுதான் அவர் என்ன பண்ணாராம், ஜீவனை இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் இருக்கிற உங்கள் மூச்சு சுவாசம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம இதை விட்டு விலகிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லி, அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அவர் 7 வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம சொன்னது, அந்த அர்த்தம் இதுதான். இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது பாருங்க. முதல் பாத்திரம் மன்னித்தார், 2வது பார்த்து அவர் அரவணைக்கிறார். இந்த குடும்பத்தை அரவணைத்து காத்துக்கொள்ளுப்பா, கைவிட்டுடாதப்பான்னு சொல்லுவார்களே அந்த மாதிரி. 3வது வார்த்தை பாருங்க, யார் தாய்? சபை மக்கள் தாய். சபை மக்கள் உனக்கு மகன் மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தாங்க பார்த்தோம், என் தேவனே என் கைவிட்டீர். அந்த பாவம் அழுத்துக்கிறதை பார்த்தாங்க. என் தாகமாக இருக்கிறேன். என்ன தாகம் இல்லையா? நீ அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்ற தாகம் என்று பார்த்தோம். அடுத்து நாம் பார்த்தோம், முடிந்தது. அவர் சொன்னதை எல்லாம் செய்து முடிக்கணும். நான் பாருங்க, நிறைய வேலை செஞ்சிட்டு இருந்தேன். நான் ஆர்பாரில் செய்திருந்தேன் வேலை. 5 வருஷம் ஆர்பாரில் இருந்தேன். 1.5 வருஷம் பெல்லில் இருந்தேன். 22 வருஷம் லெதரில் இருந்தேன், எல்டெக். இப்படி பல வேலைகளை செய்தேன். ஒரு வேலையில கூட எனக்கு உருப்பேட்டதா இல்லை. 96 ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ முழு நாள் ஊழியக்காரனா வாடு. அந்த நாளில் நான் 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன்.
எழுதி கொடுத்துட்டு வேலைக்கு வந்தேன். ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் கண்ணி ஊத்தம் அந்த வேலை செய்கிறேன். எனக்கு 5 மகள்கள். நான் எப்படி படிக்க வைப்பேன்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து அழுதபோது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து திகையாதை கலங்காதை நான் உன் தேவன் என்று சொல்லி வார்த்தை கொடுத்து இந்த ஊழியத்தை கையில் கொடுத்தார். அதுதான் இந்த ஊழியத்தை இன்னைக்கு செய்து வருகிறோம். இந்த சத்தியம் மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இல்லை, இல்லத கூட்டவும் குறைக்காதவும் நீ பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை. இந்த 7வது வார்த்தையில் இதுதான் சொல்லுகிறார், இந்த மூச்சு, இந்த சுவாசம் காத்து பரிசுத்த ஆவியாகி ஆண்டவர் இதை எடுத்துட்டு அவன் சரீரம் மண்ணுக்கு போவோம். இது மண்ணுக்கு போகும்போது பாருங்க, ஒப்பாரிக்காரி. நல்லா எழுதி வச்சிங்கன்னா வச்சுக்கிங்க. இன்னைக்கு சொர்க்கரதம் ஊரில் இருக்கிறது. இந்த ஜாய் டிவிக்கு முன்பதாக கேட்கிறேன் நன்மை தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 9ஆம் அதிகாரம் 17 22 வாசித்தால், ஒப்பாரி வைக்க கூட உன்னால முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை சோதித்து வேதனையில துக்கல வைத்திருக்கிறாராம். அதனால அங்க பாட்டில் தான் வந்து ஒப்பாரி சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு எழுதி வச்சுட்டு இருக்கிறார் ஆண்டவர் இந்த ஒப்பாரிக்காரி இந்த சொக்கரதத்தை கொண்டு வரதுக்கு. ஏசாயா 57:20 வாசித்த சொல்லுகிறது, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. ஆமே, சேற்றையும் அழுக்கையும் அந்த கரையில ஒதுக்குறது. இதுதான் இன்றைக்கு நாம் கூட அப்படிதான் எல்லாத்தையும் வெளியிடுது. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் அந்த 7 வார்த்தைகளை ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எப்படி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இருக்க வேண்டும், அவரிடத்துல நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த ஆவி, இந்த காத்து, இந்த மூச்சு, இந்த சுவாசம் எல்லாம் அவருடையதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இன்னைக்கு இந்த 7 வார்த்தை கேட்ட பிள்ளைகள் நாம் அதன்படி நடப்போம், அதன்படி செய்வோம். நிச்சயமா ஒரு நாளைக்கு உயர்த்துவார், ஒரு நாள் நல்லா வைத்திருப்பார். இதே நான் கீழ்கட்டையில தான் 79 இருந்தேன். டீ கடை, மளிகை கடை, பாத்திர கடை வச்சு இங்கே தான் இருந்தோம். அதன் பிறகு வேற ஒரு ஊரில் போய் கடை வைத்தோம். நஷ்டமாய் பிச்சைக்காரனானோம். சாப்பாட்டு கூட வழி இல்லாத இருந்தோம். மரண தருவாயில தான் கர்த்தர் என்னை தொட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் ஊழியத்தை செய்கிறோம். அந்த இழந்தது அத்தனையும் கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் எல்லாம் மெடிக்கல் படிக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என்னை நல்லா வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த 7 வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் அப்படியே அவருக்கு முன்பதாக நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். 7 வார்த்தைகளின் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் பரலோக 5 முத்திரைகள். 7 வார்த்தைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் பரலோக 5 முத்திரைகள். கண்ணுங்களை கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். என் ஜனங்களை கேளுங்கள், திருமறை வாருங்கள். 7 வார்த்தைகள் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் பரலோக 5 முத்திரைகள். எவன் மூலம் சத்தியத்தை உரைத்திட்ட போது, வித்தக நல்லாவி உத்தமன் எவன் மூலம் சத்தியத்தை உரைத்திட்ட போது, உத்தம கிறிஸ்தவர்கள் முந்தின கொள்கையின் சொந்தமாக கிடைத்திட்ட வேதம். உத்தம கிறிஸ்தவர்கள் முந்தின கொள்கையின் சொந்தமாக கிடைத்திட்ட வேதம். ஜனங்களை கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். என் ஜனங்களை கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். 7 வார்த்தைகள் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் பரலோக 5 முத்திரைகள். 7
வார்த்தைகள் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் பரலோக 5 காயமத்தில் என் ஜனங்களை கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள். இறைவன் ஒருவன் என்று இனிய கொள்கையால் திருமறை கொண்டது கிறிஸ்துவம். இறைவன் ஒருவன் என்று இனிய கொள்கையால் திருமறை கொண்டது கிறிஸ்துவம். முறையாய் மனிதரை ஒருகுலமாக்கிட்ட நெறியாய் திகழ்வது கிறிஸ்துவம். முறையாய் மனிதரை ஒருகுலமாக்கிட்ட நெறியாய் திகழ்வது கிறிஸ்துவம். என் ஜனங்களை கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள். என் ஜனங்களை கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள். 7 வார்த்தைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் பரலோக 5 காயமுத்திரைகள். உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அறிவூட்டி கண்ணியமா காத்திட்ட மார்க்கம். உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அறிவூட்டி கண்ணியமா காத்திட்ட மார்க்கம். வல்லமை மோசை தந்திட்ட புண்ணிய வழியில் நடத்திட மார்க்கம். வல்லமை மோசை தந்திட்ட புண்ணிய வழியில் நடந்திட மார்க்கம். திரு ஜனங்களை கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள். என் ஜனங்களை கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள். 7 வார்த்தைகள் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் பரலோக 5 காயமுத்திரைகள். 7 வார்த்தைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் பரலோக 5 காயமுத்து. ஜனங்களை கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள். என் ஜனங்களை கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள். எங்கள் அன்பா நேசிக்கிறார் நம்ம தகப்பனே, இந்த 7 வார்த்தையும் ஆண்டவரே, இந்த புனிதமான ஆண்டவரே பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்கு நன்றி. கொடுத்த அந்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த 40 நாளும் உன் பிள்ளைகள் உபவாசம் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை இவ்வளவு நேரம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியில் நீ இறங்கும் அப்பா. இன்னைக்கு இந்த குடும்பத்தில் இறங்க ஆண்டவரே. ஜாய் டிவிக்கு முன்பதாக நின்று இந்த வார்த்தையை கேட்டு இவ்வளவு நேரம் கேட்டு அந்த பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்கள் ஆண்டவரே. இயேசுவே இந்த இடத்துல இறங்குங்க. இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள இறங்குங்க. படுக்கையில் படுத்திருக்கிற எழுந்திருக்க கூட முடியாதபடி இருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இயேசுவே நாமத்திலே அந்த படுக்கையிலிருந்து எழுந்து உன் பிள்ளைகளை நடக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதி போர்வையிலிருந்து ஐயோ இந்த வியாதியிலிருந்து என்னை யாரை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி வெளியேறுவதாக. அந்த சக்கரை வியாதி வெளியேறுவதாக. அந்த உப்பு வியாதி வெளியேறுவதாக. ஆண்டவரே இந்த முடக்குவாத வியாதி வெளியேறுவதாக. அந்த கேன்சர் கட்டிகள் வெளியேறுவதாக. இயேசுவே உன் பாதத்தில் நின்று ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு இறங்கி உன் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. ஐயோ இந்த கடனிலிருந்து எப்படி நாம் விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி இது அழுது கொண்டிருக்கிற என் சகோதரியே, இன்னைக்கு இந்த கடன் பாரத்துக்கு முன்பதாக இந்த 7 வார்த்தையை நீ உட்கொண்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் இந்த கடன் பாரத்தை நீக்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உன் கருத்துல ஒப்படைக்கிறேன். ஐயோ என் குடும்பத்துல இந்த குடி பழக்கம் என்னை வேதனைப்படுத்துகிறது. இந்த குடிக்கார மகனால கணவனால என் குடும்பம் சின்ன பின்னம் ஆகிறது என்ற அழுகிற என் தாயாரே என் தகப்பனாரே, இயேசு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து அந்த குடி பழக்கத்தில் இந்த விடுதலை ஆக்க போகிறார். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறது என்று கதறிக்கொண்டு எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர் இந்த டிவிக்கு முன்பதாக ஜெபிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த போதை அடிமையில இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மனம் திருப்பம்படி ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆமாண்டவரே, ஐயோ விபத்தினால் இன்னைக்கு அடிபட்டு வேதனைப்பட்டு, ஐயோ இந்த விபத்து யாருக்கும் நடந்து விடக்கூடாதுன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற, அடிபட்டு இருக்கிற, எலும்புகள் முறிந்து இருக்கிற இந்த பிள்ளைகளை இப்பொழுது குணமாக்கும் ஆண்டவரே. உன் கரை மரங்கட்ட சுவாமி. அப்படி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் பரிசுத்த ஆவியில நிரப்புங்க. அந்த அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி வல்லமை பரிசுத்த ஆவியில நிரப்புங்க. ஜெப ஆவியை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவி ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற குரூர தூதன், சங்கார தூதன், பொல்லாப்பை உண்டாக்குற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகளுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி ஆவிகளை இடம் கொடுக்காதபடி, பொல்லாத வலுசரபத்தினுடைய ஆவிக்கும் மகா பாபிலோன் வேஷங்கிற இடம் கொடுக்காதபடி இந்த பிள்ளைகளை அப்படி நீ பாதுகாத்து சுவாமி. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய இந்த ஜாய் டிவிக்காக ஜெபிக்கிறேன். ஐயாவுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இதில் வேலை ஆண்டவரே, இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் பிள்ளைகளையும் கரம் இறங்கி இந்த கட்டடம் முழுவதும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக மக்கள் வந்து இந்த செய்திகளை கொடுத்து இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருள்களையும் வாகனங்களையும் அக்கினி மயமான ரதங்களை வைத்து பாதுகாத்து உன் கரையிறங்கி இந்த ஸ்தாபனத்தை நீங்கள் பாதுகாக்க செபிக்கிறாம்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்களையும் அடிமை குடும்பம் எல்லாம் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.